இப்போதான கமிஷனர் பொறுப்பேற்று இருக்கிறேன், பார்க்குறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கலன்னா எடுக்காத அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கணும். ரவுடிகளை ஒடுக்கணும். ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக்கணும். நேற்று புதிதாக பொறுப்பேற்ற சென்னை காவல்துறை ஆணையர் அருண் IPS அவர்கள் இனி ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அருண் IPS அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் சொன்ன அடுத்த நாளே நடந்துள்ள சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி ரவுடிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களை அச்சுறுத்தி அட்டகாசம் செய்து வந்துள்ளான் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ரவுடி உதயா. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிளாஸ் ரைடர் என்ற உணவகத்திற்கு தனது கூட்டாளிகளுடன் சென்றுள்ளான் உதயா. அங்கு தகராறில் ஈடுபட்டு அங்கு பணிபுரிந்த ஊழியரை கத்தியால் குத்தியுள்ளான். இதில் அந்த ஊழியர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஊழியரை குத்திவிட்டு பந்தாவாக அந்த பகுதியில் சுற்றி திரிந்துள்ளான் ரவுடி உதயா. இந்த நிலையில் ரவுடி உதயாவையும் அவனது கூட்டாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மாடியில் இருந்து வழுக்கி விழுந்ததில் ரவுடி உதயாவிற்கு கால் முறிந்து மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. கூட்டாளிகளுக்கு கை முறிந்து கட்டு போடப்பட்டுள்ளது. உதயாவை மருத்துவமனைக்கு கட்டு போட அழைத்து சென்ற காவல்துறையினரிடம், சார் இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சார், கால் வலிக்குதே என உதயா கதரும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. யாசகம் கேட்ட முதியவரை கல்லை போட்டு கொன்ற வழக்கு, பஸ்ஸை மறித்து அட்டகாசம் செய்த வழக்கு, வாகன ஓட்டிகளை மிரட்டிய வழக்கு என இவன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏண்டா எத்தனை வாட்டி சொன்னோம் இந்த மாதிரி செய்யாதடான்னு, இது 5வது வாட்டி என்ற பாணியில் காவல்துறை அவனை சுற்றி நிற்க, சார் இதான் கடைசி வாட்டி, இனிமே இந்த மாதிரி செய்யவே மாட்டேன் சார் என ரவுடி உதயா கதறினான். அட்டகாசம் செய்து வந்த ரவுடியை ஒரே நாளில் வடிவேலுவின் கைப்புள்ள காமெடியை நினைவுபடுத்த வைத்து மற்ற ரவுடிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள காவல்துறையின் இந்த நடவடிக்கை சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது. சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.